الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا محمد صلى الله عليه وسلم وعلى آله وصحبه أجمعين. فيا أيها الناس أوصيكم وإياي أولا بتقوى الله، فقد قال الله تعالى في كلامه العزيز: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. والذين تبوأوا الدار والإيمان من قبلهم يحبون من هاجر إليهم ولا يجدون في صدورهم حاجة مما أوتوا ويؤثرون على أنفسهم ولو كان بهم خصاصة ومن يوق شح نفسه فأولئك هم المفلحون. புகழ் அனைத்தும் அல்லாஹுக்கே உரித்தாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ். ஸலாத்தும் ஸலாமும் நமது தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபிஈன்கள், நல்லடியார்கள் அனைவர்களும் மீதும் உண்டாவதாக. இந்த ஜுமாவுக்கு சமூகம் தந்திருக்கும் என் அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வை அஞ்சி பயந்து நடந்து கொள்ளும்படி முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்தனும் நற்கட்டளை பிறப்பிக்கின்றேன். கணேசக்குரிய சகோதரர்களே, உலகத்தில் வாழக்கூடிய மனிதர்கள் வெற்றியாளர்களாக வாழணும். இதைத்தான் இஸ்லாம் எங்களிடமிருந்து எதிர்பார்க்குது. இன்னைக்கு எத்தனையோ வெற்றியாளர்கள் ஹராமான வழியில உழைச்சி அவர் ஒரு பணக்காரனாய்ப்பார், ஆனால் அவர் வெற்றியாளர் என்று அவர்கிட்ட இருக்கும். எத்தனையோ அவார்ட் சர்டிபிகேட் எடுத்திருப்பார், ஆனா அல்லாஹ் அவர் வெற்றியாளர் இல்லை. உண்மையான வெற்றியாளர்கள் என்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, வெற்றியாளர்கள்ட்ட நற்பண்புகள் இருக்கும். நல்ல பண்புகள் உள்ளவர்கள் தான் வெற்றியாளர்கள். அல்லாஹ்வோட கனெக்ஷன் கூட இபாதத்தில் இருக்கிறாரு, அதே மாதிரி அக்லாக்கும் இருக்குது. இந்த ரெண்டும் சேர்ந்தாதான் ஒருத்தர் வெற்றியாளர் ஆக முடியும். கடைக்கு போறோம், கடையில பணத்தை கொடுத்தா மேல் பக்கம் 1000 ரூபாய் அடிச்சிட்டு கீழே எம்டியாக இருந்தா கடைக்காரர் அந்த காசு எடுக்க மாட்டார். ஏன்? இது காசு இல்ல. ஒன் சைட்ல இருக்கிறது 1000 ரூபாய், அடுத்த சைட்ல பார்த்தா எம்டி. பணம் என்று சொல்லும் போது மேலையும் நீக்கணும், கீழே நீக்கணும், அச்சு பண்ணப்பட்டது சரியாக இருக்கணும். அல்லாத வெற்றியாளர்கள் ஒரு லைன் இபாதத் ஈக்கணும், அடுத்த லைன் அக்லாக் ஈக்கணும். எனக்குரிய சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னது, மறுமையில சுவர்க்கத்தில் என்னோட நெருக்கமாக இருப்பவங்க யாரு தெரியுமா? நல்ல குணம் உள்ளவங்க, நற்பண்புள்ளவங்க. இவங்க என்னோட நெருக்கமா இருப்பாங்க. அக்மலுல் முஃமினீன ஈமானன் அஹ்ஸனுஹும் குலுகா. ஈமான் ஒரு மனிதன் பூர்த்தியானதுக்கு அடையாளம் இவன் ஒரு நல்ல முஃமின், வெற்றியாள முஃமின் என்று சொல்றதுக்கு அடையாளம் நல்ல குணமீக்கு, நற்பண்பீக்கு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல சொன்னார்கள், அக்ஸரு மன் யுத்கிலுல் ஜன்னah, சுவர்க்கத்தில் அதிகமான மக்கள் சுவர்க்கத்துக்கு போவாங்க. யாரு போறண்டா? தக்வா. யாருக்கு தக்வா இருக்குதோ அவர் சுவர்க்கம் போவார். இரண்டாவது சொன்னார்கள், வஹுஸ்னுல் குல்க், நற்பண்பு யாருக்கு இருக்குதோ அவங்க சுவர்க்கம் போவாங்க. சுவர்க்கம் போறாண்டா அங்க வெற்றி கிடைக்கணும்டா இந்த உலகத்தில் நல்ல பண்புள்ளவராக நாம் இருக்கணும். கணித்துக்குரிய சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட லைஃப் எடுங்கோ, அவரோட வாழ்க்கை எடுத்து பார்த்தீங்கன்னா நற்பண்புள்ளவராகத்தான் இருந்தார். அவர் எப்ப மக்களோட கரடு முரடாக, கோபமாக, பொறாமையோட, வெறுப்போட நடந்திருந்தா மக்கள் அவரோட சேர்ந்திக்க மாட்டார். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்ற, கபிமா ரஹ்மத்தின் மினல்லாஹி லின்தலஹும், அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தான் நீங்க லின்தலஹும் மக்களோட சொத்தாக நடந்தீங்க, நட்பண்போட நடந்தீங்க. வலவ் குன்த ஃபவ்வன் கலீலல் கல்பி லம் ஃபவ்வு மின் ஹவ்லிக், நீங்க கரடு முரடாக கோபத்தோட நீங்க நடந்திருந்தீங்கடா, உங்களோட உள்ள மோசமா இருந்துச்சுடா
மக்கள் உங்களை வெறுத்து ஓடிடுவான். கெட்ட பண்புள்ளவனோட சேர மாட்டாங்க. நல்ல பண்பு எங்க எல்லாத்தையும் வரணும். அது அப்லஹவன் ஜக்காஹா, உள்ள அந்த நற்பண்பு தீக்கணும். அதை தூய்மைப்படுத்தினவன் தான் வெற்றியாளர். அது அப்லஹவன் ஜக்காஹா. கண்ணுக்குரிய சகோதரர்களே, நாங்க எங்கள்கிட்ட உள்ளத்த ரீதியாக எடுத்தா சிலவங்கள்ட்ட கோபம் அதிகமாக வர பண்பிக்கு, பொறாமைக்கு, மற்றவனோட கசடிக்கும், வெறுப்பிக்கும், ஒத்தனை பார்த்து பேச மனசு வருகிறதில்லை. இது உள்ளம். அது காட்டுது உங்களோட முகத்துல, உங்களோட பேசுறதுல, உங்களோட நடத்தையில. இது எல்லாம் காட்டு உள்ளத்தில் இருக்கிறது தான். அது அஸ்லஹமன் ஜக்காஹா. அதை தூய்மைப்படுத்தினோம்னா கோபம் இல்லாம போகும். மன்னிப்பு என்ற தன்மை வரும், அன்பு என்ற தன்மை வரும். இது நபி தெரிவிச்சு, அதனால இஸ்லாத்துக்கு விரைந்து வந்தார்கள், நபியோட வந்து சேர்ந்து கொண்டாங்க. கணக்குரிய சகோதரர்களே, எங்கட வாழ்க்கையிலேயும் நற்பண்புகள் மிக முக்கியம். அதுல முக்கியமான 2 பகுதி இந்த குத்துபால பேசணும் எடுத்தது. ஒன்று, எங்கட பொதுவாக இன்றைக்கு மக்கள் எடுத்தீங்கன்னா சில நற்பண்புக்கு அதெல்லாம் லேசா கெச் பண்ணி கேளு, எடுத்து கேளு. ஆனா சில பண்புகள் கஷ்டம். அது எங்கட வாழ்க்கையில நடைமுறைப்படுத்துறது கஷ்டமைக்கு. ஆனா கஷ்டப்பட்டா சுருக்கம் போறது லேசைக்கு. அதுல முக்கியமான ஒன்றுதான் ஈசாருல் கைர் என்று அரபுல சொல்லுவாங்க, விட்டு கொடுப்பு, மன்னிப்பு வழங்குதல். இந்த பண்புகளே இது எங்கட வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் இருக்க வேண்டிய ஒரு பண்பு. விட்டு கொடுத்து மன்னிப்பு வழங்குதல். கணக்குரிய சகோதரர்களே, பொதுவாக கவலை என்னண்டா, படிச்சிருக்கலாம், படிக்காம ஒரு வழக்காசாலி வைக்கலாம், மக்கள்கிட்ட நல்ல பெயர் வைக்கிறார், இவர் நல்ல மனுஷன் தப்பா, எல்லாரோட பேசுறார், கதைக்கிறார். ஆனா பிரச்சனை வார டைம்ல சொல்லுவார், அஜும் செஞ்சிருப்பாரு. பிரச்சனை வார டைம்ல இவர் தான் விட்டு கொடுக்காம இருப்பார். மத்தவனுக்கு விட்டு கொடுக்க இவருக்கு மனசு வருகிறதில்லை. விட்டு கொடுத்துட்டு போவே, வாரல்ல, மன்னிப்பு வழங்குவோமே, இந்த குணம் வாரல்ல. இவர் எவரோ ஹஜ்ஜி செஞ்சிருந்தாலும், வணக்கசாலியா இருந்தாலும் இவர் ஒரு மோசமானவர். ஏன் மனித ஆப்பிள் புத்திசாலி யார் என்று கேட்கப்பட்டு அதுல சொன்னார்கள், அல் ஃபத்தினுல் முத்தராஃபில், அவன் விவேகமாக இருப்பான். 2வது விட்டு கொடுப்போடு நடப்பான். ஏதாவது வந்துச்சுன்னா தலாகுல் தேவல்ல, விடுவோம், விட்டு கொடுப்போடு நடப்பான். கணக்குரிய சகோதரர்களே, இந்த 2 குணமும் எங்க வாழ்க்கையில் நீக்கணும். சின்ன சின்ன பிரச்சனையெல்லாம் பெருசா வெடிக்கிற குடும்ப பிரச்சனையாகிறது, போறது, ஊர்ல தலை காட்ட இல்லாத நிலை வாரது, இது எல்லாம் விட்டு கொடுப்பு இல்லாத நிலை, மன்னிக்காத நிலை. இதை இன்னொரு லைன்ல எடுத்து பாருங்க. சிலவங்க பேசுவாங்க, நாங்க தான் விட்டு கொடுத்தோம், மன்னிப்பை கொடுத்துட்டோம், ஆனா பிரச்சனையை கிளறினே அவருக்கு அனுப்பார். இப்படியான மோசமாக இருக்கிறாங்களே, இவங்க ஒற்றுமையை குறைக்கிறதுக்கு வந்தார்கள். பூமியில பசாத உருவாக்க வானம், பிரச்சனை உண்டு பண்ண வானம், குழப்பக்காரனாக இருக்க வானம். அல்லாஹ் விரும்புவதில்லை. அதனால கண்ணியத்துக்குரியவர்களே, எங்களுக்கு இருக்க வேண்டிய முக்கியமான பண்பு விட்டு கொடுக்கிறது, மன்னிப்பு வழங்குறது. சில விட்டு கொடுப்பு ஆராய்ந்து சொல்லுவார், மார்க்க விஷயம் ஒன்று செய்ய போறீங்க, அதை நீங்க செய்ய வேண்டிய கஷ்டம் செய்யாம வேறொருத்தருக்கு விட்டு கொடுக்குறீங்க, இது கூடாதுன்னு பேசுவார். நடைமுறையில நிறைய விட்டு கொடுப்புகள் இருக்குது. அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைக்கு பாருங்க, சின்ன ஒரு பிரச்சனை ஒன்று வந்தது, அது கணவன் மனைவியில் வந்த பிரச்சனை, அது முத்தி கடைசிக்கு காதிட்ட போயிட்டு தலாக்ல போயிட்டு முடிச்சு. சின்ன ஒரு விஷயமைக்கு மனைவி விட்டு கொடுக்கணும் கணவனுக்காக, கணவன் விட்டு கொடுக்கணும் மனைவிக்காக. எங்கட வாழ்க்கையில எங்கட மனைவி மாதிரி இருப்பாங்க, நாங்க எதிர்பார்க்கிற 100% ஈக்க மாட்டோம். மனைவி எல்லாத்தையும் எதிர்பார்த்தா 100% இப்படிதான் எங்க மாப்பிள்ளை ஈக்கணும், ஈக்கலாம். இது உலகடியது. எங்களுக்கு ஈக்கேலும் 75%, மற்ற 25% எதுல தெரியுமா இருக்குது? எங்கட ஃபெமிலி லைஃப்,
மற்ற 25% விட்டு கொடுப்பலையும் மன்னிப்புலையும் தான் இருக்குது. சின்ன தகராறு, வாய் பிரச்சனை வந்துருச்சு, வாய் சண்டை, கணவனோட மனைவிக்கு நீங்க கணவனாகிறீங்க, விட்டு கொடுத்துட்டு போயிட்டீங்கடா, பிரச்சனை ஐநகே முடிச்சு. நீங்க திரும்ப பேச, அவங்க பேச, அதிமுழுவே இப்படி பிரச்சனை வெடிச்சு. விட்டு கொடுங்க, மன்னிப்ப வழங்குங்க. இது எங்கள் தீர்க்க வேண்டிய பண்பு. கணவன் மனைவியை தான் குழப்பறதுக்கு செய்வான், அவன் ஆக பிளே பண்ணுவான். மசூரா பங்கத்தை கேட்பாங்க, நீ யார வழிகெடுக்க போறாய் சைத்தான். அவன் சொல்லுவான், இந்த வீட்டுக்கு போவேன், கணவன் மனைவியை தான் பிரிக்க போறேன். கணவன் மனைவியை பிரிச்சா குடும்பம் பிரிஞ்சிரு. அதனால் அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, விட்டு கொடுப்பு கணவன் மனைவி கடையில் இருக்கணும். மன்னிப்பு வழங்குங்க. நீங்க தவறு செஞ்சிருப்பீங்க, மன்னிப்பு கேளுங்க. உங்களோட சைட உண்மைக்கு, உங்களோட சைட தான் சரியாய்க்கு. மனைவி எதிர்க்கிறா, சரி விடுங்கோடு விட்டு கொடுத்துட்டு போங்க. அல்லாஹ் அந்த வாழ்க்கையில வரக்கத்தை வச்சிக்கிறான், சந்தோஷத்தை வச்சிருப்பான். கணக்குரிய சகோதரர்களே, அதே மாதிரி தான் புள்ளகளோட, சில புள்ளகள் சில பிரச்சனையோட இருப்பாங்க, அவங்களோட விட்டு கொடுக்கணும். சில புள்ளைக்கு காரமாக தண்டிக்கிறது, இதை தண்டிக்காம அந்த இடத்துல விட்டு கொடுங்க, திரும்ப அந்த புள்ள தவறு செய்யாது. இதை நபியவன் எங்களுக்கு வலியுறுத்தினது. அன்பால நிறைய விடயங்கள் அணுகலாம், மன்னிப்பால நிறைய விடயங்கள் அணுகலாம். எவன் எதிரியாய்க்கிறானோ விட்டு கொடுத்து மன்னிப்ப வழங்குவோம், அவன் நண்பனாக மாறுவான். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதுல பாருங்க, பக்கத்து வீட்டுக்காரர்கள் உங்களோட வீட்டோட காணி பிரச்சனை வருகிறது, இல்ல நினைச்சுதான் அப்படி எடுத்தாச்சு, அங்க போலீசால வந்தாச்சு வீடு பக்கம், அது பெரிய ஒரு பிரச்சனையாகி சண்டையாகி அடிப்படையில் எத்தனையோ பேர் ஹாஸ்பிட்டல். ஏன் சின்ன ஒரு சாணுக்காக ஒரு ஜாப், கொஞ்சம் விட்டு கொடுங்க, மன்னிப்பு கொடுங்க, பிரச்சனை முடிஞ்சு. எல்லாத்தையும் தூக்கிட்டு நான் கபருக்கு போறோம்ல. எவ்வளவு ஒரு பிரயாணம் செய்யறோம், எவ்வளவு பேக் எடுக்கணும், தோல் பேக் எடுக்கிறோம், கை பேக் கொண்டு எடுக்கிறோம், இவ்வளவு தான். அதைத்தான் தூக்கிட்டு போவோம். எங்கட கபருக்கு வரப்போறது வீடை தூக்கிட்டு போகலாம், வாகனத்தேலா ஈக்கிற காணியேலா, நீங்க சண்டை பிடிச்சது அங்க வந்து நிற்கும், மறுமையில வந்து நிற்கும். அதனால விட்டு கொடுங்க, மன்னிப்ப வழங்குங்க. இது பெரிய சண்டை. இது இல்லாதவன் உலகத்தில் வாழ்ற ஆக பெரிய கெட்டவன். மன்னிப்பு இல்லை, விட்டு கொடுப்பு இல்லை. அவங்கள மன்னியும் கொண்டு நபிக்கு அல்லாஹ் ஆர்டர் பண்ணினது மன்னிப்பு, விட்டு கொடுங்க. கணிதத்துக்குரிய சகோதரர்களே, குடும்பம் இது முக்கியமான ஒன்று. அமல் செய்தாரு, குடும்பத்தார சின்ன ஒரு பிரச்சனையால பிரிஞ்சுட்டா, உன் வீட்டுக்கு வரமாட்டேன், எதிலையும் கலந்து கொள்ள மாட்டேன், போக்குக்கு வரமாட்டேன், இப்படியான ஆட்கள் இருக்குது. ரோட்ல காணுவாங்க, முகத்தை திருப்பிட்டு போவாங்க. குடும்பம் நீங்க என்ன அமல் செஞ்சாலும் சரி, லாயதுக்குள் ஜன்னத்தை பார்த்தேன், சுவர்க்கம் போகலாம். குடும்ப உறவு பிரிஞ்சு வாழ்றவன் சுவர்க்கம் போக மாட்டான். இரண்டாவது, எவ்வளவு அமல் செஞ்சாலும் அமல் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. ஏன்? அல்லாஹ் போட்ட உறவை துண்டிச்சிட்டீங்க. சின்ன பிரச்சனை விட்டு கொடுப்பு வேணும், நானோட பிரச்சனையா விட்டு கொடுங்க. கணக்குரிய சகோதரர்களே, எங்கட சைட்ல உண்மைக்கு இருந்தாலும் விட்டு கொடுத்தால் பிரச்சனை முடியும், மன்னிப்ப வழங்குறதால பிரச்சனை முடியும். இந்த குடும்பங்கள் நிறைய அலசி ஆராய்ச்சி பார்த்தா சின்ன ஒரு பிரச்சனை வெடிச்சு பெருசாயிருக்கு. புள்ள இது ஜாஹிலியா காலத்தில் உள்ள கபீராக்களுக்கு வந்த சண்டை இத மாதிரி பீக்குது. வாங்க பேசுறல்ல, புள்ள பேசுறல்ல, புள்ள பேசுறல்ல, ஏன் போறல்ல. அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கொஞ்ச காலம் உலக வாழ்க்கை, இந்த விட்டு கொடுக்கிறதால என்ன குறைய போகுது, மன்னிப்பு வழங்குறதால என்ன குறைய போகுது? இது மார்க்கம் சொல்லி தரக்கூடிய முக்கியமான ஒரு பண்பு. அதே மாதிரி நாங்க வேலை செய்யக்கூடிய இடம், இந்த இடத்துல எங்களுக்கு சில பிரச்சனை வரும், நாங்க செய்யாத குற்றம் எங்கட சைடுக்கு அடிக்கும். பொஸ் வந்து கேட்பார், ஏசுவாரி, பொறுமை, அதை விட்டு கொடுத்துட்டு போகணும். பொஸ்ஸோட எதிர்த்தீங்கன்னா நாளைக்கு வெளியே. அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களை விட்டு கொடுக்கணும். அதே மாதிரி பொஸ்திக்கிறாரு, உங்கள்கிட்ட வேலை செய்யற ஆட்கள் இருப்பாங்க, சின்ன சின்ன தவறு, ஒரு நாள் லீவ் எடுத்துட்டாரு, கொஞ்சம் லேட் ஆகி வந்துட்டாரு, மன்னிங்கோ, விட்டு கொடுங்கோ. இதுதான் மார்க்க சொல்லி தருகிறது.
அவரை போட்டு எல்லாருக்கும் முன்னால ஏசிட்டு திட்டிண்டு சம்பளத்தை குறைச்சிண்டு இதெல்லாம் செஞ்சு கொண்டிருக்கிறது எங்களுக்கு அழகில்லை. மார்க்கம் சொல்றது விட்டுக் கொடுங்கோ, மன்னிப்ப வழங்குங்கோ. அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எப்ப நாங்க ஒரு மனிதனுக்கு விட்டுக் கொடுக்கிறோமோ மன்னிப்ப வழங்குறோமோ அல்லாஹ்ட பொருத்தம் எங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட ஒட்டகம் உண்டிச்சு. ஒட்டகத்துடைய பெயர் கஸ்வா. காட்டரபி ஒன்று வந்தாரு, வந்து சொன்னாரு, யா ரசூலல்லாஹ் போட்டி போடுவோமே, ஏன் ஒட்டகம் உங்களோட ஒட்டகத்தை வச்சு போட்டி போடுவோமே. வரலாறுல எழுதுறாங்க, நபியுடைய ஒட்டகம் லா யுஸ்பக், வேற ஒன்றும் வந்து இதை முந்தால். இந்த கஸ்வா ஒட்டகத்தை தான் நபி அவங்க கூடுதலாக பயணங்களுக்கு எடுத்துக்கொண்டு போவான். இவர் இப்ப போட்டி போட வந்தாரு, நபி அவங்க போட்டிக்கு ரெடி ஆயினாங்க. போட்டி போட்ட அந்த காத்தறிவிட ஒட்டகம் முன்னுக்கு வந்துருச்சு. அவர் தான் வெற்றியாளர். இப்ப கத்திக்கொண்டிருக்கிறாரு. எல்லாரும் பார்க்கிறாங்க, நபீன ஒட்டகத்தையா முந்திட்டான். எல்லாருக்கும் இப்ப கோபமாகும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கோபப்படல. நபி அவங்களுடைய தன்மையை பாருங்க, அவர் வெற்றி பெற்றது உண்மை, விட்டு கொடுத்தாங்க. சொன்னார்கள் ஹதீஸ்ல, இன்ன ஹக்கன் அலல்லாஹி அல்லா யர்ஃபஅ மினத் துன்யா ஷைஉன் இல்லா வதஅ. உலகத்தில் எந்த பொருள் மேல போய்ட்டு கொண்டே இருக்கிறோ ஒரு நாள் அல்லாஹ் அதை கீழே போடுவான். அது நிச்சயமாக நடக்கும் என்ற ஹதீஸ சொன்னார்கள். சஹாபாக்கள் அப்படி கூலாயிட்டார். கணக்குரிய சகோதரி, இது நபியுடைய பண்பு. மா தவாதா அஹதுன் லில்லாஹ் இல்லா ரஃபஅஹு அல்லாஹ். யார் பணிஞ்சு போறாங்களோ, விட்டு கொடுத்து போறாங்களோ, இவங்கள் அல்லாஹ் எப்படி உயர்த்துவான், கீழே போட மாட்டாங்க. ஹதீஸ் எல்லாம் எடுத்து பாத்தீங்கன்னா விட்டு கொடுப்புக்கு மன்னிப்பு வழங்குறதுக்கு நிறைய ஹதீஸ் சொல்லி அல்லாஹ் கண்ணியத்தை கூட்டுவார். கண்ணியத்துக்குரிய சகோதரிகளே, இது ஒரு சம்பவம். இரண்டாவது பாருங்க, மதீனாக்கு மக்காலில் சஹாபாக்கள் போன சஹாபாக்களுக்கு முஹாஜிரூன், அங்கிருந்து ஹெல்ப் பண்ணினவங்களுக்கு அன்சார், அன்சாரிகள் முஹாஜிரி, இப்படிதான் பேசுவோம் நாங்க. இப்ப இங்கிருந்து போன அந்த சஹாபாக்களுக்கு அந்த சஹாபாக்கள் என்ன செஞ்சாங்கன்னா, விட்டு கொடுத்தது எப்படின்னா, தனக்கு தேவையான ஒரு பொருள் தனக்கு இப்ப தேவை, இதை விட்டு கொடுக்கிறதா உண்மையான மூமின். இந்த சஹாபாக்கள் தன்ன சொத்தை விட்டு கொடுத்தாங்க, தனது வீட்டை விட்டு கொடுத்தாங்க. வாங்க உள்ளுகிறீங்கோ, தங்குங்கோ. வியாபாரத்தை சொல்லி கொடுத்தாங்க, விவசாயத்தை எல்லாம் மதீனாக்கு போயிட்டு. எனக்குரிய சகோதரர்களே, பிசினஸ் பண்றதுக்குரிய வழியை காட்டி கொடுத்தாங்க முஹாஜிர் சஹாபாக்களுக்கு. தனக்கு தேவை குர்ஆன் சொல்லுது, இந்த சஹாபாக்கள் தனக்கு தேவையாக இருக்கும் போது, தேவை இருக்கும் போது தந்த தேவைக்கு அப்பால் வந்த சஹாபாக்களை மதிச்சு பொருளை கொடுத்தாங்க, இடத்தை கொடுத்தாங்க, பிசினஸ காட்டி கொடுத்தாங்க, விட்டு கொடுத்தாங்க. இந்தாங்க, இதை செய்யும், இதை செய்யும். கணித்துக்குரிய சகோதரிகளே, இது சஹாபாக்கள் இருந்த பண்பு. அதே மாதிரி இன்னொரு சம்பவத்தை உங்களுக்கு பார்க்கல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஒரு பெண்ணி வாரா, ஒரு போர்வை எடுத்துக்கொண்டு, அந்த போர்வைய அந்த பெண்மணி தான் கையால நெஞ்சி கொண்டு வாரா, தைச்சிட்டு வாரா. வந்து சொல்றாரு, அந்த பெண் சொல்றா, யா ரசூலல்லாஹ் இன்னி நகதுது ஹாதிஹி பியதி, இந்த கையால நான் செஞ்ச இந்த புடவை, இத நான் உங்களுக்கு உடுப்பாக தரப்போறேன், இதை உடுத்துக்கும்போன்னு சொன்னாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில யார் எதை கொடுத்தாலும் மறுக்க மாட்டாங்க, எடுத்துக்கொள்வாங்க. இப்ப நபிக்கு அது தேவையான கட்டம். ஹதீஸ்ல வந்து நபி அவங்க முஸ்தாஜர் இலை, அந்த டைம்ல தேவை உள்ளவங்க இருந்தாங்க. ஒரு போர்வை தேவை நபிக்கு, எடுத்தாங்க, எடுத்து அப்படி போத்தினாங்க. ஹதீஸ்ல வருகிறது, வெளியே வந்தாங்க சஹாபாக்களை நோக்கி. வந்த டைம்ல உட்கார டைம்ல ஒரு சஹாபி கேட்டார், யா ரசூலல்லாஹ் அழகைக்கிறீங்க, இந்த போர்வை எனக்கு தாங்கும். இப்பதான் நபி உடுப்புக்கு வந்த உடுப்பால விட்டு கொடுத்தல். நபி என்ன செஞ்சாங்க, சரி என்று சொல்லிட்டு தார என்று சொல்லிட்டு பைக்கு கிளம்பிட்டு வந்து அந்த சஹாபிக்கு கொடுத்தாங்க.
மஜ்லிஸ் முடிச்சு சஹாபாக்கள் கேட்டாங்க, மா அஹ்சன்த, நல்ல ஒரு வேலையை செஞ்சுட்டீங்க இல்லையா? நபி அவங்க கேட்டா தர்றதுக்கு மறுக்க மாட்டாங்க, அது சொல்லி கேட்டீங்க, தந்துட்டாரு. சொன்னாரு, இல்ல நான் நபிட்ட கேட்டேன், வல்லாஹி மா சஅல்துஹு, நான் அந்த போர்வை ஏன் கேட்டேன் தெரியுமா? இல்ல நீ தக்கூன கஃபனி யௌம மௌத்தி, நான் மௌத்தாகிற டைம்ல நபி உடுத்த அந்த போர்வை தான் என்ற கஃபனை கொள்ளும். கண்ணுக்குரிய சகோதரர்களே, நபி அவங்க உடுப்ப விட்டு கொடுத்தாங்க, இந்த அவங்க எடுத்துட்டு போவோம், நபிக்கு தேவை கொடுத்தாங்க. நிறைய சம்பவங்களை பார்க்கலாம் நபியோட வாழ்க்கையில. வீட்டுக்கு வருவாங்க, சாப்பாடு ஆயிஷா சொன்னாங்க, ரசூலல்லாஹ் ஒரு குபூஸ் இருந்துச்சு, அதை வந்த சாயிலை கொடுத்தேன், அப்ப நான் இன்னி சாய், நான் நோம்பாளி, சாப்பாடை விட்டு கொடுத்தாங்க. தனக்கு பதி நோம்பாகிட்டாங்க, அங்க விட்டு கொடுத்தாங்க. நபியோட வாழ்க்கையில நடந்த சம்பவங்கள், விட்டு கொடுப்பு. சாப்பாடால விட்டு கொடுத்தாங்க, பணத்தால விட்டு கொடுத்தாங்க, சொத்தால விட்டு கொடுத்தாங்க. பக்கத்து வீட்டு சண்டைய சொன்னது, கொஞ்சம் விட்டு கொடுங்க, வாழ்க்கை சந்தோஷம் வைக்கு. நீங்க விட்டு கொடுக்காம சண்டை குடிச்சீங்களா, பரம்பரை சண்டையாக நான் கபருக்கு போனாலும் இங்க பிரச்சனை முசீபத் அங்க கபருக்கு அடிக்கு, கபரை தாக்கு, வேதனை வரும். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சஹல் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, அந்த சஹாபி எடுத்தாரு அந்த புடவை, அந்த புடவை கானத் கஃபனுஹு, அதுதான் அவருக்கு கஃபனாக நாங்க போத்திட்டோம், கஃபனாக இருந்துச்சு. அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, யர்முக் யுத்தம் நடக்கும். இன்னொரு சம்பவத்தை யர்முக் யுத்தம், இந்த யுத்தம் ரோமர்களோட நடக்கக்கூடிய பெரிய ஒரு யுத்தம். 2 லட்சம் ரோம் படை, இங்க சஹாபாக்கள் எடுத்தீங்கன்னா 40,000. சரி இல்ல, அறவாசி சரி இல்ல, இவ்வளவு பெரிய படை. இதே சட்டத்தில் அபூ ஜஹலுடைய மகன் இக்ரிமா, இவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருந்தார். இவர் பார்த்தார், போற போக்கு சரி வருகிறது இல்ல, நாங்க கொஞ்சம் பேர் மௌத்தாகிட்டோங்க, இஸ்லாம் வைத்து உடனே சொன்னாரு, படைகளுக்கு சொன்னாரு, யுத்த காலத்துக்குள்ளால் இருந்து சொன்னார், மௌத்துக்கு யார் என்னோட பைய செய்யவார், என்னோட பைய செய்யோ, நான் மௌத்தாக போறேன், தீனுக்காக என்ன உயிரை கொடுக்க போறேன். ஒரு கூட்டம் வந்துச்சு, கிட்டத்தட்ட 400 சஹாபாக்கள் அதில் இருந்தாங்க. அந்த யுத்தம் நடந்து எல்லாரும் அவங்க கவசங்கள் எல்லாம் கலத்தினாங்க, எதிரிகளை போட்டு வெட்டினாங்க, அதிலே எல்லாரும் ஷஹீதானாங்க. அதுல கொஞ்சம் பேருக்கு காயம் ஏற்பட்டுச்சு, கொஞ்சம் பேர் காயப்பட்டுட்டாங்க. கணேசக்குரிய சகோதரிகளே, இந்த யுத்தத்துல முக்கியமான நிலைமையை பாருங்க. ஒரு சஹாபி தண்ணி தண்ணீராரு, இன்னொரு சஹாபி தண்ணி எடுத்துட்டு போற டைம்ல அடுத்த சஹாபி அவரை பார்க்கிறார், தண்ணி வேணும். அந்த சஹாபி சொன்னார், இது இல்லை, இந்த தண்ணி அவருக்கு கொடுக்கும், இவர் உசுறு போகுது, இதுதான் விட்டு கொடுப்பு. அந்த சஹாபிய இன்னொரு சஹாபி பார்க்கிற, தண்ணி வேணும். 2வது சஹாபி சொல்ற, அவருக்கு கொடுங்க. அவர்கிட்ட போனேன், அவர் மௌத்தாகிட்டார். 2வது ஆள்கிட்ட வந்தேன், அவர் மௌத்து. 1வது ஆள்கிட்ட வந்தேன், அவரும் மௌத்து. தண்ணியை விட்டு கொடுத்து. கணேசக்குரிய சகோதரர்களே, இப்படி வரலாறு அடித்துக் கொண்டே போகலாம். இந்த சஹாபாக்கள் இருந்த அந்த விட்டு கொடுப்பு எங்கள்கிட்ட இல்லாம நாங்க படிச்சுக்கிறோம், எத்தனையோ பட்டங்களை செய்யுது, ஆனா விட்டு கொடுப்பு என்ற தன்மை இல்லை. நாங்க 0. இதுல எங்களுக்கு விட்டு கொடுப்பு என்ற பண்பு வரணும். தண்ணி குடிக்க போறோம், கேட்கிறவங்களை கொடுக்கணும். சாப்பாடு வேணுமா, கொடுக்கணும், எனக்கு பசிக்குது, ஆனா வந்து கேட்கிறார், கொடுங்க. இதுதான் விட்டு கொடுப்பு. தனக்கு தேவையாக இருக்கும் போது மற்றவனுக்கு விட்டு கொடுக்கிறது. பிரச்சனை வருகிறது, நான் விட்டு கொடுத்தா பிரச்சனை இல்லாம போகும், விட்டு கொடுங்க, பிரச்சனையை மூடிடும். எனக்குரிய சகோதரர்களே, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறாங்க, எங்க வீட்டுக்கு ஒரு பெண்மணி வந்தா, அந்த பெண்மணி ஜாஅத்னி மிஸ்கீனா, ஒரு பெண்மணி வந்தா, அந்த தாய்க கையில 2 புள்ளகள் தூக்கி கொண்டு வந்தா, அந்த புள்ளகள் பசியோட இருக்கிறத பார்த்து அவளுக்கு நான் 3 பேரிச்ச பழத்தை கொடுத்தேன். ஒவ்வொரு புள்ளக்கு ஒவ்வொன்று உங்களுக்கு கொண்டு எடுங்கோடு கொடுத்தேன். இந்த புள்ள 2க்கு 2 ஈச்ச பழத்தை கொடுத்தா 2 புள்ளகள் சாப்பிடுது. இவ அவக்கு கொடுத்த ஈச்ச பழத்தை வாயில் எடுக்கிறான். அந்த புள்ளகள் அவசரமா தின்றுட்டு இந்த ஈச்ச பழத்தை கேட்குது. தனக்கு பசி. இப்ப இந்த தாய்
அந்த ஈச்சப்பழத்தை வாயில போடாம எடுத்து ரெண்டா உடைச்சி 2 புள்ளைக்கு கொடுத்த இந்த சம்பவத்தை நான் பார்த்துட்டு நபி அவங்க வாராங்க வீட்டுக்கு. நான் நபிட்ட யா ரசூலல்லாஹ் இப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சு என்று சொன்னேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்னல்லாஹ கத் அவ்ஜப லஹா பிஹல் ஜன்னah. அல்லாஹ் அந்த தாய் தனக்கு தேவையாக இருந்த சாப்பாடை விட்டு கொடுத்தாவே இதால அல்லாஹ் அவனுக்கு சுவர்க்கத்தை வாஜிபாக்கிட்டான். விட்டு கொடுத்த சுவர்க்கம் கிடைக்கும். இன்னொரு ரிவாயத்தில் வருகிறது, நரகத்துட்டு அல்ல அந்த பெண்ணை பாதுகாத்துட்டாள். விட்டு கொடுக்கிறதால நரகத்துட்டு பாதுகாப்பு. இதை செய்ய ரெடி இல்லை. ஏன்? தந்த பொசிஷன் வேறு, அவங்களோட ஸ்டேட் வேறு. நான் இப்படித்தான், எனக்கு விட்டு கொடுக்கலாம், வாரது வரட்டும், அடுத்தது பார்ப்போம். இப்படித்தான் எங்க ஆட்கள் பேசுறேன். விட்டு கொடுங்க, சுவர்க்கம் வாஜிபாகிறது. அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, விட்டுக் கொடுக்கிற பழக்கம் எங்க எல்லாத்தையும் வரணும். முதலாவது எங்கட கௌரவத்தை விட்டு கொடுக்கணும். எங்களுக்கு பிடிச்சிக்கிற இந்த பதவி மோகம், இதை விட்டு கொடுக்கணும். நாங்க செய்யறதுதான் சரி, நாங்க சொல்றதுதான் சரி, இதுதான் அமுலாகணும். இப்படி பேசுற எத்தனையோ பேர் இருக்குது பதவியால. ஏன்? எனக்கு இருக்குது, பணம் இருக்குது, அந்தஸ்து இருக்குது. சின்ன ஒரு பிரச்சனை வாரத்தை சொல்லுவாங்க, வேண்டிய இடத்துக்கு போ, நான் பேசுகிறேன். ஏன்? அவர பதவியை வச்சு. லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் தனது மகனுக்கு சொன்ன ஒரு அட்வைஸ் என்ன தெரியுமா? வலா துஸஹிர் ஹத்தக லின்னாஸ். மக்கள்கிட்ட ஏண்ட பதவி எங்களுக்கு இருக்கக்கூடிய அந்தஸ்து வேறு, இதை வச்சுட்டு நீங்க மக்களை பார்க்காம திசை திரும்பி போவான. வலா தம்ஷி ஃபில் அர்தி மரஹா, பூமியில பெருமை அடிக்கவனாக சுத்தவான. இத லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் தனது மகனுக்கு சொல்லிக் கொடுத்தாங்க. இன்றைக்கு வாப்பாவே விட்டு கொடுக்க ரெடி இல்ல. உள்ள பாக்குது, உள்ள அலறிக்கதான் வருவான். சண்டாடா வாப்பா இருக்கிற உள்ள எல்லாம் குடும்பமா இருக்கு. ஏன்? விட்டு கொடுக்க ரெடி இல்ல. பதவியை விட்டு கொடுங்க முதலாவது. இரண்டாவது சொல்றேன், உங்களுக்கு இருக்கிற கோபத்தை விட்டு கொடுங்க. கோபம் நிகழ்ச்சி போற டைம்ல அவ்வளவு கவபி ஜுனு, கோபத்திட ஆரம்பம் பைத்தியம், நதம், கடைசிக்கு கை சேதம் என்று சொல்லுவார். எப்ப கோபத்தை விட்டு கொடுக்கிறோமோ அப்ப நல்ல ரிசல்ட்ட பார்க்கணும். கோபம் வருகிறது, ஹதீஸ் வந்திருக்கிறது, மன் கது மகைவன் ஒவ்வொரு காதிரும் அல ஐயன் பிறகு. யாருக்கு கோபம் வந்து கோபத்தை அடக்குறாரோ, பிரச்சனை முட்ட போகுது வீட்டுக்குள்ளால, இல்லாட்டி பக்கத்து வீட்டோட சண்டை, ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துருச்சு, பொது வேலையில பிரச்சனை வந்துருச்சு, இவர் கோபத்தை அடக்கிறாரா, அல்லாஹ் இவரை மறுமையில கூப்பிட்டு ஹூர் ஐன், யார விரும்புறீங்களோ அந்த ஹூர் ஐன் பெண்ணை எடுத்துக்கோங்க அல்லாஹ் ஆர்டர் பண்ணுவார். இந்த பாக்கியம் கோபத்தை அடக்கிறவனுக்கு கிடைக்கும். கோபத்தை அமுல்படுத்தி பாருங்க, மக்கள் உங்களை விட்டு விரண்டோடுவார், பதுவா செய்வார். கோபம் இருக்கிறே, இன்ன கபபமின ஷைத்தான், ஷைத்தாண்ட படம் இது எங்களுக்கு வரக்கூடாது. ஷைத்தான் கோபத்தை உண்டு பண்ணி விட்டு கொடுக்க, இதை சொல்லிக் கொண்டே இருப்பான். மன்னிப்பு கொடுக்காதே சொல்லிக் கொண்டே இருப்பான். கோபம் பண்றதால என்னொன்றை சாதிக்கலாம். ஒன்று பிரஷர் கூடும், அவருக்கே நோய் கூடும். இரண்டாவது மக்கள்கிட்ட இடம் இல்லை, அல்லாஹ் இடம் இல்லை. அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மூணாவது பகையை விட்டு கொடுங்க. பகை நிரந்தர பகசலாக்களுக்கு ஊருக்குள்ளால இருப்பாங்க, குடும்ப பகைக்கும், நண்பனான பகைக்கும், கடையில வியாபாரம் பகைக்கும், பகால விட்டு கொடுங்க. இது இல்லத்திஹி அஹ்சன், இதைத்தான் குர்ஆன் சொல்லுது. நல்லதை கொண்டு கெடுதிகளை இல்லாம போடுவோம். வலா தஸ்தவில் ஹஸனத்து வலா ஸய்யிஆ, நல்லது கெட்டது சமனாகாது, ஈக்குவல் ஆகாது. கெட்டதை இல்லாம உங்களோட நற்குணம் விட்டு கொடுப்பு மன்னிப்பொழுது இதை செய்யலாம். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதே மாதிரி கொடுக்கல் வாங்கல், இதுல விட்டு கொடுப்பு வேண்டும். ரஹிமல்லாஹு இம்ரான் இதா பாஅ வ இதா ஷ்தரா வ இதா கதலா. நபியுடைய ஹதீஸ், ஒரு அடியானுக்கு அல்லாஹ் ரஹ்மத் செய்வானாக, இவன் கொடுக்கல் வாங்கல் செய்யும் போது நல்லிடமாக நடந்திருப்பான், விட்டு கொடுப்போடு நடந்திருப்பான், கடன் கொடுத்திருப்பான். கொடுக்கல் வாங்கல் இது ஏதாவது பிரச்சனை வருகிறா, விட்டு கொடுத்தீங்களா அல்லாஹ் உங்களுக்கு ரஹ்மத் செய்வான். இது வியாபாரம், இது விட்டு கொடுப்பு. அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதே மாதிரி எங்களுக்கு என்று உணர்ச்சிகள் அல்லாஹ் ஏற்படுத்துகிறான், எமோஷன், இதுகளை விட்டு கொடுப்பிக்கணும்.
நபி ஒருத்தர கடன் எடுத்திருந்த வரலாறு சொல்லுது. எடுத்திருந்த கடன் எடுத்திருந்த ஒரு டேட்டை போட்டு இப்ப தாரேன் ஒட்டகம் எடுத்துட்டு வந்தீங்க. இவன் வந்து இந்த யகூதி நபியோட கொலக்கால பிடிச்சு கொளிச்சு கடலுக்கா யார சொல்லலாம், எனக்கு ஜானி அனுமதி தாங்கோ அப்படி போனுக்கா இவனை கொண்டு நபி அவங்க இமோஷனை கட்டுப்படுத்தினாங்க. சூடாகல்ல. ஏன் நான் கடன் எடுத்திருக்கிறது அது அவர் கேட்கிற உரிமை. ஆனா வந்திக்கிற டைம் பிள்ளையான டைம் அப்படி இருந்தும் கோபப்படல. சொன்னார்கள் இவருக்கு உரிமை கேட்கிறதுக்கு இவர் பேசுறது சரி. சொன்னார்கள் போயிட்டு ஒட்டகத்தை பாருங்க எடுத்து கொடுங்க. பார்த்தா இவர் எடுத்ததுக்கு ஈக்குவலா இல்ல, அதை பார்த்த பெருமதி அதை கொடுங்கன்னு சொன்னார். எவ்வளவு நல்ல ஒரு பண்பு. விட்டு கொடுத்து பெரிய தன்மையில நடந்தாங்க நபி. அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எங்கள்கிட்ட இந்த விட்டு கொடுப்பு என்ற பண்பு இருக்கணும். இதே மாதிரி இன்னொரு சம்பவத்தை பாருங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மஜ்லிஸ்ல உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். ஒரு ஷாப் கொண்டு வாரார். தகல ஷாபுன் யதீம், ஒரு அனாதையான ஒரு வாலிபன் வாரான். வந்து நபிட்ட யஸ்கு இலா ரசூல் நபிட்ட முறையிட்டான். யா ரசூலல்லாஹ் குன்து அகூமு பிஅமலி சூரின் ஹவுல புஸ்தானி, இந்த தோட்டத்தை சுத்தி நான் மதில் கட்டி கொண்டிருக்கிறேன், தாப்ப மதில் அடிச்சு கொண்டிருக்கிறேன். இந்த தாப்ப கடையில அந்த தாப்ப அடிக்கிற இடையில ஏட காணி அவர காணி இந்த கெப்ல ஒரு மரம் ஒன்றிக்குது. இது ஈச்சம் பல மரம். இந்த ஈச்சம் பல மரம் ஈக்குது. நான் சொந்தக்காரன் போனேன், அந்த அவர்கிட்ட சொன்னேன் அது அவருக்குரிய சொத்து, அந்த மரம் அவருக்குரியது. எங்கட வேலி போடையிலாத நிலை நடுவுல வந்து மாட்டிக்கொண்டிருக்கிறது அந்த மரம். இவன் அவர்கிட்ட போயிட்டு கேட்டேன், இதை எனக்கு தந்தது எவ்வளவு தாரு. இரண்டாம் முறை கேட்டேன், சொல்லித்தாரேன் எனக்கு இந்த மரத்தை தந்தது ஏழாம் தாரு. நான் இப்ப உங்கள்கிட்ட வந்து முறையிட்டேன் யா ரசூலல்லாஹ். நபி அவங்க சொன்னாங்க, அந்த ஆளை கூட்டிட்டு வா, உங்களோட பக்கத்து வீட்டுக்காரரை கூட்டிட்டு வா. கூட்டிட்டு வந்தா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, இவர் இப்படி கேட்டாரு, இது உண்மையா? ஆம் யா ரசூலல்லாஹ். இவர் கேட்டாரு, நான் கொடுக்கல. சல்லிக்கு கேட்டாரு, கொடுக்கல. இதுதான் எங்கட மனசுல இருக்கு. ஏன் மரத்தை விட்டு கொடுக்குற? இது ஏன் இடத்துல முளைச்சிக்குது. நாங்க மத்தவங்க நிலைமைய பாக்குறல்ல, எங்கட நிலைமைய மட்டும் பாக்குறோம். இப்ப நபியும் கேட்டு பரபவ நபி கேட்டு நபிக்கு மறுத்தான். ஏலா கரையலா. அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதே இடத்துல உங்களுக்கு தெரியும் ஒரு சஹாபி அபு தஹ்தா என்று சொல்லக்கூடிய சஹாபி. இவர் வாராரு, இதை கேள்விப்பட்டதோட வந்தாரு. அந்த மனிதத்தை கேட்டாரு, உனக்கு தெரியுமா ஏன் தோட்டம் இருக்குது தெரியுமான்னு கேட்டார். அந்த தோட்டத்துல பெரிய மாளிகை இருக்குது, மதுரமான தண்ணி உள்ள கிணறு இருக்குது, ஓய்வு பெறக்கூடிய இடங்கள் இருக்குது. நபியவங்க அதை கடந்து போனா அதுக்குள்ளால போயிட்டு தண்ணி குடிச்சிட்டு போவாங்க. அபு தஹ்தாவுடைய பெரிய தோட்டம். சொன்னார்கள், ஏன் தோட்டத்தை அடி இந்த மரத்தை தான். ஒரு மரத்துக்கு ஒரு தோட்டம் விட்டு கொடுப்பு. அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தண்ட சொத்தை விட்டு கொடுக்கிறாங்க. இன்னொருத்தர பிரச்சனை வரக்கூடாது, இல்லாம போகணும். அவன் நபிட்ட வந்து கேட்கிறான், அந்த பக்கத்து வீட்டுக்காரே, இது உண்மையாக்குமா? இவர் ஜோக் அடிக்கிறார் போல. திரும்ப சொன்னார் அபு தஹ்தா, இல்ல அல்லாஹ்க்காக வேண்டி நான் தாரேன், இதை நீங்க எடுத்துட்டு அந்த மரத்தை மட்டும் தான். என்ற பெரிய தோட்டம். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உடனே என்ன நடந்துச்சு? நபிக்கு முன்னாலே அந்த வியாபாரம் முடிச்சு. அபு தஹ்தா ரலியல்லாஹு அன்ஹு அந்த சஹாபி அந்த தோட்டத்தை எடுத்துட்டு அந்த மரத்தை எடுத்தாரு. எடுத்துட்டு இந்த மனிதருக்கு இப்ப கொடுத்தாரு, மின்னி இலைக்க புதுஹா, இது எங்கிருந்து உனக்கு வரக்கூடிய சதகா, இதை எடுத்துட்டு பிரச்சனையை முடிச்சு வச்சு தண்ட ஒரு சொத்தை விட்டு கொடுத்து ரெண்டு பேர பிரச்சனை தீர்த்தாரு. அபு தஹ்தா குர்ஆன்ல அல்லாஹ் வசனத்தை இறக்கினான், லன் தனாலுல் பிர்ர ஹத்தா துன்ஃபிகு மிம்மா துஹிப்பூன், நீங்க விரும்புற ஒன்றை செலவழிக்கும் வரைக்கும் நன்மை உங்களுக்கு கிடைக்காது, கூலி கிடைக்காது. இன்றைக்கு என்ன, நான் தான் ஸ்பான்சர். இந்த விளையாட்டு நடக்குதுதானே,
முழுக்க நாங்க செலவழிச்சு வாயால சொல்லிடுறார். பள்ளியில நோம்பு கஞ்சி வந்துருச்சு, இத்தனை கஞ்சி நான் பொறுப்பு. போர்ட்ல பேரை பார்க்கிறார், இல்லாட்டி குழப்பம் நிர்வாகத்தோடு. எல்லாத்துக்கும் நான் என்ற பெயர் ஈக்கணும், லிஸ்ட வரணும். இதை நாங்க பார்க்கிறோம். இதை பார்த்தீங்களா, இது முகஸ்துதி, இதெல்லாம் விட்டு கொடுப்பில்லை. இது நீங்க நன்மையை செய்யறல்ல, இது சைத்தான் உங்களை தூண்டிட்டு ஒரு பாவத்தை செய்ய வைக்கிறான். இந்த அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு விட்டு கொடுத்தது, உடனே போறாங்க தோட்டத்தில். அந்த மனைவி அதுக்குள்ளால இருக்கிறா, கூப்பிட்டாங்க, வாங்க வெளியே, இந்த தோட்டத்தை விட்டு போட்டேன். ஹதீஸ்ல வருகிறது, அவளுடைய முகம் பிரகாசித்துக் கொண்டே இருந்துச்சு. ஏன்? நல்ல ஒரு காரியத்துக்காக பானிய கொடுத்தது. இன்றைக்கு கொடுத்தா செவிலியே வந்து சண்டை பிடிச்சு விட்டு கொடுப்பு. அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹுடைய வாழ்க்கையில் இருந்துச்சு. கணேசக்குரிய சகோதரர்களை, நாங்க மிருதுவாக நடக்கணும், விட்டு கொடுக்கணும், மன்னிப்ப வழங்கணும். ஹதீஸ் இருக்குது, மை யுக்ரமிர் ரிஸ்க யுக்ரமில் கைர். யாரு மிருது தன்மை, நல்லினமாக நடக்கிற தன்மை இல்லையோ அவருக்கு அல்லாஹ் கொடுக்கிற நனவு எல்லாம் தடை செய்யப்படும். வரக்கூடிய நனவுகள் எல்லாம் இல்லாம போகும். உங்கள்கிட்ட விட்டு கொடுக்கிற தன்மை இல்லையா, சொத்தா நடக்கிற தன்மை இல்லையா, இப்படி நடந்தா வரக்கூடிய கயிறு எல்லாம் தடை செய்யப்படும். ஹதீஸ்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்னல்லாஹ ரஃபீக்குன் யுஹிப்புர் ரிஸ்க. அல்லாஹ் மிருது தன்மையை விரும்புகிறான். அல்லாஹ் ரஃபீக், அல்லாஹ்வுடைய பெயர் மிரு சொத்தானவன். இது எங்கள்கிட்ட வரணும். கணேசக்குரிய சகோதரர்களே, இப்படி எத்தனையோ பேர் ஊர்கள இருந்தும் அவங்க தந்த சொத்தை விட்டு கொடுத்த எத்தனையோ பேர் இருக்கு. இந்த ஊர்ல கேள்விப்பட்டதற்கு இங்கிருந்து தந்த சொத்துக்களை வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ஏழை முஸ்லீம்களுக்கு அனுப்பின வரலாறு ஊர்ல தேடி பாரு. கேள்விப்பட்டேன், பெரிய ஒரு தியாகம். பலஸ்தீன அந்த முஸ்லீம்கள் கஷ்டப்பட்டது, எத்தனை இடத்துல தள்ளி சேர்த்தாங்க. இவர் இப்படி அனுப்புறாண்டா பெரிய தன்மை. அபூ தர்தா ரலி செஞ்ச அவருடைய தோட்டம் அது பெரியது, கொடுத்தாரு. ஆனா இவர் கண்ட சொத்தை விட்டு கொடுக்கிறார். தனக்கு தேவை, தான் பாவிக்கணும், பாவிக்கல, அதை சதகா என்ற வழியில விட்டு கொடுத்தாரு. கூலி வந்து கொண்டுதாயிச்சு. ஊர்ல இருக்கிறாங்க, ஊர்ல இந்த ஊர்ல நிறைய நலவாழ்கள் இருக்கிறாங்க. ஒத்த 2 பேர் பிரச்சனை, எந்த மோசமான குணமைக்கு நாட்டி இருந்ததோ இதை நாங்க எல்லாரும் படிப்போம். ஊர்ல நல்ல ஆட்கள் இருக்கிறேன், விட்டு கொடுக்கிற ஆட்கள் இருக்கிறேன், மன்னிப்பு வழங்குற ஆட்கள் இருக்கிறேன். இந்த குணங்களை நாங்க சம்பாதிச்சுக்குவோம். ஊர்ல வரக்கத்து வரும்டா, ஒற்றுமைக்குண்டா, நாங்க விட்டு கொடுப்போட நடக்கணும். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, கடைசி ஒன்று சொல்றேன், அதே மாதிரி மன்னிப்புகிறேன், இது முக்கியமானது. ஹதீஸ்ல வந்திருக்குது, வமா ஸாதல்லாஹு பிஅஃவின் இல்லா இஸ்ஸா. அல்லாஹ் உத்தர் மன்னிப்பு வழங்குற தன்மை யாருக்கு கூடுதலாக இருக்கிறதோ அவருக்கு அல்லாஹ் கண்ணியத்தை அதிகரிக்கிறார். கண்ணியம் கூடு. எனக்கு மன்னிக்கலாம், எத்தனை செஞ்சுட்டேன் அந்த பாவத்தை, எனக்கு மன்னிக்கலாம், நான் கபருக்கு போனாலும் மன்னிக்க மாட்டேன். நாங்க சொல்றோம் இது பில, மன்னிங்கோ, அல்லாஹ் கண்ணியத்தை கூட்டுவான். இங்க ஆகிறாலையும் பத்துக மக்கா டைம்ல உங்களுக்கு தெரியும், அபூ சுஃபியான் குறைஷில பெரியவர். இவர் யுத்தத்தில் கொலை செய்யப்படவும் இல்லை, கைதியா பிடிபடவும் இல்லை, சரண்டர் ஆகிறதுக்கு இதற்கு ஐடியாவும் இல்லை. இப்படி அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுவோட வாரார், அவர பாதுகாப்புல வாரார். பத்துக மக்கா வெற்றி நபியிட கையில பவர், நபிக்கு வேண்டியது செய்யல. இப்படி இருக்கிற டைம்ல அபூ சுஃபியான் வாரத்தை கண்ட சில சஹாபாக்கள் சொன்னாங்க, இந்த வாரார் காபிரனுடைய வாழை எல்லாம் தோத்து போயிட்டு கிண்டி அடிச்சாங்க. கிண்டல் யாருக்கு நாங்க பண்றோமோ எங்களுக்கு நாசம் இருக்குது. பண்ணால சரி, சைக்கிளையால கிண்டி அடிக்க கூடாது, யாருக்கு கிண்டல் பண்ணக்கூடாது. இது அபூபக்கர் அலிக்கு சூடாயிடுச்சு. இப்படி சொன்னதோட உண்மையாக சொல்ல போனா அந்த சஹாபாக்கள் சொன்னதும் சரி. ஏன் அவங்க இவ்வளவு காலம் கஷ்டப்பட்டு யுத்தத்துக்கு எல்லாம் போயிட்டு உயிர்கள் எல்லாம் தியாகம் செஞ்சு கிடைச்ச வெற்றி வந்து இப்ப சொல்ற இந்த வாராரு இவர்களுடைய வாழெல்லாம் போட்டு போயிட்டு வாரத்தை அபூபக்கர் போயிட்டு கேட்டாங்க, அப்ப போலோட நீங்க இப்படி சொல்றீங்களா, இந்த குறைஷ் காபிரனுடைய தலைவருக்கு இப்படியா சொல்ற? அபூபக்கர் சூடாகி கேட்டுட்டாங்க. இதை கேட்டதோட
நபிக்கு வாராங்க அபூபக்கர் அலி வந்து விஷயத்தை சொல்றாங்க, இப்படி நடந்துச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யா அபூபக்கர், நீங்க அவங்கள கோபப்படுத்துறீங்களா? நீங்க அந்த சஹாபாக்கள் சொன்ன வார்த்தையால கோபப்பட்டாங்களா? கோபப்பட்டாங்களான்னு கேட்டபோது இவர் திரும்ப போனார். அந்த சஹாபாக்களை பார்த்துட்டு கேட்டாரு, நான் உங்களை கோபப்படுத்தினோ என்று கேட்டதோட சஹாபாக்கள் சொன்னாங்க, இல்ல எங்களுக்கு கோபம் வரல, நீங்க உண்மையா சொன்னீங்க. அபூபக்கர் அலியிட வாழ்க்கையே தெரியும் அந்த சஹாபாக்களுக்கு. ஆனா இன்றைக்கு என்ன நடக்கு? அப்படி ஒருத்தர் பேசினா பிரச்சனை வெடிச்சு. அதுக்கு பின்னால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, எல்லாரையும் எல்லாம் மன்னிக்கிறார், நாங்கள் மன்னிக்கிறோம். இந்த அண்டே அந்த அண்டே பத்திர மக்கா டைம்ல நபி அவங்க சொன்னது எல்லாருக்கும் பொது மன்னிப்பு போங்க. மன்னிச்சாங்க எல்லாரையும். அன்சாரியை கொண்ட அந்த வசியில் இருந்த மன்னிப்பு, ஹிந்து பின் உத்பா மன்னிப்பு, அபூ சுஃபியான் மன்னிப்பு, எல்லாருக்கும் மன்னிப்பு வழங்கினாங்க. அதுக்கு பின்னால காபிர் படையில தலைவராக இருந்தவங்க இஸ்லாமிய படையில யுத்தத்துக்கு தலைவராக போனாங்க. எவ்வளவு அல்லாஹ் மாற்றத்தை ஏற்படுத்தினார். விட்டு கொடுப்போம், மன்னிப்பு வழங்குவோம், சுவர்க்கம் கிடைக்கணுமா, நட்பண்போட வாழுவோம். விட்டு கருத்து எங்களுக்கு என்னென்ன தேவை மற்றவனுக்கு செய்யலுமோ செய்வோம். பள்ளி மாமா இருக்கலாம், ஊர்ல ஒரு ஏழையாக இருக்கலாம், ஏதாவது தேவை ஒன்று வந்து கேட்கலாம், யாருக்கு என்ன தேவைக்கு நோயாளியாக இருக்கலாம், எங்கட பணத்தை விட்டு கொடுப்போம். எங்கட பொடியால என்ன ஹெல்ப்